அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப் துவரம் பருப்பு, அதில் தண்ணி சேர்த்து வெங்காயம், ஒரு கப் பாசிப்பருப்பு துவரம் பருப்புக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளிகள், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி. இதுக்கு தக்காளிலாம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சம் அந்த பருப்பில் போட்டு வேக வச்சா வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஒரு வானல் வச்சு வானலில் எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாய் போட்டு வெடிக்க விட்டு, இதுலேயும் கொஞ்சம் ஜீரகம் தான் போடணும். கீரைக்கு ஜீரகம் போட்டாலும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடுகு போட்டால் கசக்கும். ஜீரகம், வெந்தயமும் போடக்கூடாது. ஜீரகம் மட்டும் போட்டு வரமிளகாய் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு, நம்ம அந்த வேக வச்ச பருப்பு தனியாக இருக்குது. இது கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா சுருளை கிண்டணும். சும்மாவே அள்ளி வைப்போம் சாம்பாருக்கு. இது இப்படி வணக்கி செய்யும்போது நல்லா சாம்பார் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கீரையை நல்லா வணக்கி திரும்ப எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை. இது அப்படியே வணக்கி அந்த வேக வச்ச அந்த பருப்பு, பாசி பருப்பு துவரம் பருப்பு கலந்து எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கோம். அதை தூக்கி இதில் ஊற்றிடணும். கீரை எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் மிளகாத்தூள் சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதிக்க வச்சிங்க போதும். இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், இது உப்பு, கீரைக்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காரம் கூட வேணுங்கன்னா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா சுருளை கிண்டிட்டு புளித்தண்ணி, இது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அப்படியே அந்த புளியை கரைச்சி அதை ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.